வணக்கம் நண்பர்களே. ஒரு குழந்தை பிறக்கும் முன்பே அவளின் வாழ்க்கையை யாரோ எழுதிவிட்டால் அது ஒரு வாக்குறுதி, ஒரு குடும்பம், ஒரு கிராமம். ஆனால் ஒரு பழைய சாபம் போல மறைந்திருக்கும் உண்மை. அன்பு, அரசி, வெற்றி இந்த மூவரின் வாழ்க்கையே தலையிலாக மாற்றப் போகிறது. திருச்சி அருகே உள்ள அன்பில் கிராமம். மழை பெய்ய தயாராக இருந்த வானம். காற்று வேகமாக வீசியது. அக்கா, சீக்கிரம் வா என்று சுந்தரம் ஓடி வந்தார். பூந்தளிர் தன் 4 வயது மகன் அன்பரசனுக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தார். என்னடா ஆச்சு? மகேஷுக்கு பிரசவ வலி. ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை பூந்தளிர். வீட்டை பூட்டி குழந்தையை தூக்கி கொண்டு அனைவரும் மருத்துவமனைக்கு புறப்பட்டனர். பிரசவ அறைக்குள் செல்லும் முன் அன்பு மெதுவாக மகேஷின் கையை பிடித்தான். அத்தை, அழாதீங்க. உங்களுக்கு பொண்ணு தான் பிறக்கும். அவ என்னோட நண்பி. நான் அவளை எப்போதும் காப்பாற்றுவேன். அங்கே இருந்த அனைவரும் சிரித்தனர். ஆனால் மருத்துவமனையின் வயதான நர்ஸ் மட்டும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். அவள் உதடுகளில் மீண்டும் இதே வார்த்தையா என்று முணுமுணுப்பு. அதை யாரும் கவனிக்கவில்லை. 10 நிமிடங்கள். அதன் பின் ஒரு குழந்தையின் அழுகை. பூந்தளிர் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வந்தார். அன்பு மெதுவாக அருகே சென்றான். குழந்தை கண்களை திறந்தது. நேராக அவனை பார்த்தது. அந்த பார்வை பிறந்த குழந்தையின் பார்வை போல இல்லை. அன்பு சிரித்தாள். இனிமேல் உன் பேரு அன்புக்கரசி. அந்த குழந்தை சிறிதாக சிரித்தது. அந்த நர்ஸ் பின்னால் நின்றபடி நடுங்கினார். அன்றிரவு அந்த நர்ஸ் தனியாக மருத்துவமனையின் பழைய பதிவுகளை எடுத்தார். 25 வருடங்களுக்கு முன் அதே தேதி, அதே நேரம், அதே மருத்துவமனை பிறந்த இன்னொரு பெண் குழந்தை. அவளுக்கும் பிறந்தவுடன் ஒரு 4 வயது சிறுவன் பெயர் வைத்திருந்தான். அதற்கு பிறகு அந்த குடும்பமே மர்மமாக காணாமல் போயிருந்தது. இது வெறும் சம்பவமா? இல்லை, யாரோ இதை மீண்டும் நடக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். கோவில் திருவிழா, அரசியின் காதணி விழா. அவள் கோவிலை சுற்றி ஓடிக்கொண்டிருந்தாள். நான் நெடு மாமா மடியில்தான் உட்காருவேன். அன்பு சிரித்தாள். என் கிள்ளிமா, நான் இருக்கேன். அரசி அவன் மடியில் அமர்ந்தாள். காது குத்தும் நேரம். அவள் அளவில்லை. ஆனால் அன்புவின் கண்களில் கண்ணீர். அதை பார்த்த அரசி, நான் சொன்னேன்ல, நீங்க தான் அழுவீங்க. அனைவரும் சிரித்தனர். அதே விழாவில் கோவிலின் வெளியே கருப்பு சட்டை அணிந்திருந்த ஒருவர் தொலைவிலிருந்து அரசியை பார்த்து கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு பழைய புகைப்படம். அதில் பிறந்த குழந்தையாக அரசி. ஆனால் அந்த புகைப்படம் இன்று எடுத்தது அல்ல. 5 வருடங்களுக்கு முன் அந்த மனிதன் மெதுவாக சொன்னார், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த நொடி அவர் காணாமல் போனார். ஆண்டுகள் கடந்தன. அன்பு 9ஆம் வகுப்பு, அரசி 5ஆம் வகுப்பு. அவள் படிப்பில் சாதாரணம், குறும்பில் முதலிடம். டியூஷனுக்கு செல்ல ஆரம்பித்தாள். அங்கேதான் வெற்றி வேந்தன். 11ஆம் வகுப்பு. அமைதியானவன். ஆனால் அவன் கண்களில் எப்போதும் ஒரு சோகம். அரசியை பார்த்தது மட்டும் அவன் சிரிப்பான். ஒரு நாள் டியூஷன் முடிந்து வீடு திரும்பும்போது அரசி திடீரென நின்றாள். மாம்ஸ், என்ன, யாரோ நம்ம பின்னாடி வர்ற மாதிரி இருக்கு. அன்பு திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. சில அடிகள் நடந்தனர். மீண்டும் காலடி சத்தம். திரும்பி பார்த்தார்கள். வெறும் சாலை. அன்றிரவு வெற்றி தூங்கி கொண்டிருந்தான். ஒரு கனவு. ஒரு பெண் குழந்தை அழுது கொண்டிருக்கிறார். யாரோ அவளை தூக்கி செல்கிறார்கள். அந்த குழந்தை அரசி. வெற்றி அலறி எழுந்தான். இல்லை, அவளை கூட்டிட்டு போகாதீங்க. கோகிலா ஓடி வந்தாள். என்னாச்சு? வெற்றி பதில் சொல்லவில்லை. அவனுக்கே புரியவில்லை. மறுநாள் கோகிலா வீட்டின் பின்புற அறை எப்போதும் பூட்டியே இருக்கும். அன்று கதவு திறந்திருந்தது. அரசி உள்ளே சென்றாள். அறை முழுக்க பழைய புகைப்படங்கள். அவற்றில் ஒன்று அவளுடையது. பிறந்த நாள் புகைப்படம்.
அரசி அதிர்ச்சியில் நின்றார். இது இங்கு எப்படி வந்தது? அந்த நேரம் பின்னால் யாரோ கதவை மூடினார்கள். டக். அறை முழுவதும் இருள். அரசி மாம்ஸ் என்று கத்தினார். இருளில் ஒரு வயதான பெண்ணின் குரல். நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. உன்னை தேடி அவர்கள் மீண்டும் வந்துட்டாங்க. அரசி பயத்தில் நடுங்கினாள். அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அந்த வயதான பெண்ணின் கையில் அவள் பிறந்தபோது அணிந்திருந்த அதே சிறிய துணி. அரசியின் பிறப்பில் என்ன ரகசியம்? அந்த பழைய புகைப்படம் யாரிடம் இருந்தது? அவளை தேடி வந்தவர்கள் யார்? வெற்றிக்கு ஏன் அந்த கனவு வந்தது? அன்பு காப்பாற்ற முடியுமா? பூட்டியிருந்த அறைக்குள் அரசி கண்ட பழைய புகைப்படம். அவள் பிறந்த நாளின் படம் எப்படி அங்கே வந்தது? உன்னை தேடி அவர்கள் மீண்டும் வந்துவிட்டார்கள் என்று சொன்ன அந்த மூதாட்டி யார்? அரசியின் இதயம் வேகமாக துடித்தது. பாட்டி, நீங்க யாரு? மூதாட்டி பதில் சொல்லவில்லை. அவள் அரசியின் கையை மட்டும் இறுக்கமாக பிடித்தாள். இந்த வீட்டில் நீ அதிக நேரம் இருக்கக்கூடாது. உன்னை யாரோ கண்காணிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வெளியிலிருந்து அன்புவின் குரல். அரசி, எங்கே இருக்க? கதவு திறக்கப்பட்டது. அன்பு உள்ளே ஓடி வந்தான். ஆனால் அங்கே அரசி மட்டும் நின்றிருந்தாள். மூதாட்டி காணாமல் போயிருந்தாள். மாம்ஸ், இங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க. அன்பு சுற்றி பார்த்தான். யாரும் இல்லை. தரையில் மட்டும் ஒரு பழைய வெள்ளிக்காப்பு. அன்பு அதை எடுத்தான். அந்த காப்பின் உள்ளே ஒரு எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. ஆ. அது யாருடையது என்று அரசி கேட்டான். அன்பு பதில் சொல்லவில்லை. அந்த காப்பை சட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டான். அடுத்த நாள் டியூஷனில் வெற்றி அமைதியாக இருந்தான். அரசியின் முகத்தில் இருந்த பயத்தை கவனித்தான். என்னாச்சு அரசி? எல்லாவற்றையும் சொன்னான். வெற்றி சிரிக்கவில்லை. மாறாக அவன் முகம் வெளிரி போனது. அந்த அறைக்குள் நான் இதுவரைக்கும் போனதே இல்லை. வீடு திரும்பும் வழியில் கிராமத்தின் எல்லையில் இருந்த பழைய ஆலமரத்தை அரசி பார்த்தான். அதன் அடியில் யாரோ வெள்ளை மலர்களை வைத்திருந்தனர். அரசி அருகில் சென்றாள். ஒரு கல், அதில் மங்கிய எழுத்துக்கள். அன்பு. மீதமுள்ள எழுத்துக்கள் அழிந்திருந்தன. அரசி நடுங்கினாள். அன்று இரவு அரசி அந்த கல்லை பற்றி மகேஷிடம் சொன்னாள். அதை கேட்ட பூந்தளிரின் முகம் மாறியது. இனிமேல் அந்த ஆலமரத்து பக்கம் யாரும் போகக்கூடாது. ஏன் என்று யாரும் கேட்கும் முன் அவர் வேறு பேச்சுக்கு மாறிவிட்டார். அன்பு வீட்டில் இருந்த பழைய பெட்டியை திறந்தான். அதில் அவனுடைய குழந்தை பருவ பொருட்கள். அவற்றுக்குள் அதே மாதிரி இன்னொரு வெள்ளிக்காப்பு. அதிலும் அதே எழுத்து. ஆ. 2 காப்புகளும் ஒரே ஜோடி. இது எப்படி? அன்பு குழம்பி போனான். அன்று இரவு கடும் மழை. யாரோ வீட்டின் வெளியே நடந்து செல்லும் சத்தம். அன்பு ஜன்னலை திறந்தான். ஒரு கருப்பு குடை. அதன் கீழ் நின்ற மனிதன் அவன் வீட்டை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். மின்னல் மின்னியது. அடுத்த கணம் அவன் மறைந்து விட்டான். கோகிலா வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது பழைய பெட்டி ஒன்று கீழே விழுந்தது. அதில் பழைய கடிதங்கள். ஒரு கடிதத்தில் அவளை உண்மை தெரியும் முன் பாதுகாத்து விடுங்கள் என்று மட்டும் எழுதப்பட்டிருந்தது. கையெழுத்து இல்லை. தேதி இல்லை. பள்ளியில் சுற்றுலா அறிவிக்கப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் உற்சாகம். அரசியும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் பள்ளி பேருந்தில் ஏறுவதற்கு முன் அவளது பையில் யாரோ ஒரு சிறிய காகிதத்தை வைத்திருந்தனர். அதில் திரும்பி வந்ததும் எல்லாம் மாறிவிடும். பேருந்து கிளம்பியது. அனைவரும் பாடிக்கொண்டிருந்தனர். அரசி மட்டும் அமைதியாக ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். அதே கருப்பு குடையில் இருந்த மனிதன் தொலைவில் நின்று பேருந்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மெதுவாக தனது கைபேசியை எடுத்தான். ஒருவரிடம் அழைத்தாள். அவள் கிளம்பிட்டாள். திட்டம் ஆரம்பிக்கலாம். அந்த அழைப்பு முடிந்ததும் கேமரா மெதுவாக மற்றொரு இடத்திற்கு மாறுகிறது. ஒரு பழைய வீட்டின் சுவரில் அரசியின் சிறுவயது புகைப்படம். அதற்கு அருகில் அன்புவின் புகைப்படம். இரண்டின் நடுவில் சிவப்பு நிறத்தில் ஒரு கேள்விக்குறி. கருப்பு குடை மனிதன். மர்மமான வெள்ளிக்காப்பு. அரசியின் சிறுவயது புகைப்படம். திட்டம் ஆரம்பிக்கலாம் என்ற தொலைபேசி அழைப்பு. எல்லாமே ஒரு பெரிய ரகசியத்தை நோக்கி நகர்ந்தன. அதிகாலை பள்ளி பேருந்து மெதுவாக கிராமத்தை விட்டு புறப்பட்டது.
மாணவர்கள் சிரித்துக்கொண்டே பாடிக்கொண்டிருந்தனர். அரசி மட்டும் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் அந்த காகிதம் மட்டுமே. திரும்பி வந்ததும் எல்லாம் மாறிவிடும். வீட்டில் இருந்த அன்புவுக்கு மன நிம்மதி இல்லை. ஏன் என்று அவனுக்கே புரியவில்லை. அவன் சட்டை பாக்கெட்டில் இருந்த அந்த வெள்ளி காப்பை எடுத்து பார்த்தான். அந்த நேரத்தில் அவன் பாட்டி பூந்தளிர் அவனை பார்த்து திடீரென பதறினான். அந்த காப்பு உனக்கு எங்கே கிடைச்சது? அன்பு அனைத்தையும் கூறினான். பூந்தளிரின் முகம் வெளிரியது. ஆனால் அவர் மீண்டும் உண்மையை மறைத்தார். அதை யார்கிட்டையும் காட்டாதே. மாணவர்கள் பழமையான கோட்டைக்குள் சென்றனர். அங்கிருந்த வழிகாட்டி சொன்னார், இந்த கோட்டையில் ஒரு ரகசிய அறை இருக்கு. பல வருடங்களாக யாரும் திறக்கலை. அந்த வார்த்தையை கேட்ட அரசிக்கு ஏதோ உள்ளுணர்வு. அவள் தனியாக அந்த வழியை நோக்கி நடந்தாள். சுவரின் பின்னால் உடைந்த கல். அதை நகர்த்தியவுடன் ஒரு குறுகிய படிக்கட்டு. அரசி கீழே இறங்கினாள். அங்கே தூசி படிந்த பழைய மரப்பெட்டி. அதை திறந்தாள். உள்ளே ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம். அதில் சிறு வயது பூந்தளிர். அவள் அருகில் இன்னொரு சிறுமி. அந்த சிறுமி அரசியைப் போலவே இருந்தாள். புகைப்படத்தின் பின்புறம் எழுதப்பட்டிருந்தது, என் தங்கை அமுதா எப்போதும் என்னோடு இருப்பாள். அரசி குழம்பினாள். அமுதா யார்? அவள் அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டாள். அதே நேரத்தில் கோட்டைக்கு வெளியே கருப்பு குடை மனிதன் தொலைநோக்கி கண்ணாடி மூலம் அரசியை பார்த்து கொண்டிருந்தார். அவன் அருகில் இன்னொருவர். அவளுக்கு புகைப்படம் கிடைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். வெற்றி கோகிலா வீட்டில் இருந்த பழைய அலமாரியை திறந்தார். அதிலிருந்த ஒரு டைரியில் பூந்தளிரின் கையெழுத்து. அதில் ஒரு வரி மட்டும். அந்த இரவு நடந்ததை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது. மீதமுள்ள பக்கங்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. சுற்றுலா முடிந்தது. பேருந்து கிராமத்தை நோக்கி வந்தது. மழை பெய்ய ஆரம்பித்தது. திடீரென ஒரு பெரிய மரக்கிளை சாலையில் விழுந்தது. பேருந்து நின்றது. டிரைவர் இறங்கினார். அந்த சில நிமிடங்களில் யாரோ பேருந்தின் பின்புற கதவை மெதுவாக திறந்தனர். அரசி அதை கவனிக்கவில்லை. ஆனால் ஒரு கருப்பு கையுறை அணிந்த கை அவளது பையை எடுத்து சென்றது. வீட்டுக்கு வந்த பிறகுதான் அரசை கவனித்தார். அவளது பை காணவில்லை. அந்த பைக்குள் அந்த பழைய புகைப்படம் இருந்தது. அதே நேரத்தில் கருப்பு குடை. மனிதன் அந்த புகைப்படத்தை எரித்து கொண்டிருந்தான். இப்போதைக்கு இது போதும் என்று சிரித்தது. அன்று நள்ளிரவு. அன்பு தூங்கிக் கொண்டிருந்தான். வெளியில் நாய் குரைத்தது. அவன் வெளியே வந்தான். வீட்டு வாசலில் ஒரு பழைய மரப்பெட்டி. அதன் மீது ஒரு குறிப்பு, உண்மையை தேட ஆரம்பிக்காதே. அன்பு மெதுவாக பெட்டியை திறந்தான். உள்ளே ஒரு குழந்தையின் காலில் அணிவிக்கும் வெள்ளி கொலுசு. அதனுடன் ஒரு பிறப்பு சான்றிதழ். அதில் குழந்தையின் பெயர், இடம் காலியாக இருந்தது. ஆனால் தாயின் பெயர் மகேஸ்வரி. பிறந்த தேதி அரசி பிறந்த தேதி. அன்பு அதிர்ச்சியில் உறைந்தான். இது எப்படி சாத்தியம்? அந்த நேரத்தில் பின்னால் ஒரு குரல். அந்த குழந்தை ஒருத்தி மட்டும் இல்லை. அன்பு மெதுவாக திரும்பினான். இருளில் நின்றிருந்த அந்த நபரின் முகம் மட்டும் தெரியவில்லை. கேமரா மெதுவாக அந்த நபரின் கையை மட்டும் காட்டுகிறது. அவரது கையில் அன்புவிடம் இருந்த அதே மாதிரி வெள்ளிக்காப்பின் இன்னொரு ஜோடி. மொத்தம் 3 காப்புகள். மகேஸ்வரி பெற்ற குழந்தை ஒருத்தி மட்டும் இல்லையா? அமுதா யார்? கருப்பு குடை மனிதனின் உண்மையான நோக்கம் என்ன? 3 வெள்ளிக்காப்புகளின் ரகசியம் என்ன? அன்புவின் கைகள் நடுங்கின. மரப்பெட்டியில் இருந்த பிறப்பு சான்றிதழை மீண்டும் பார்த்தான். அதே நேரத்தில் இருளில் நின்றிருந்த முதியவர் மெதுவாக முன்னே வந்தார். அவர் பெயர் சிவநேசன். பல வருடங்களுக்கு முன் அந்த கிராமத்தின் அரசு மருத்துவமனையில் பதிவாளராக வேலை செய்தவர். அன்பு பதற்றமாக கேட்டார், யார் நீங்க? இந்த எல்லாம் என்ன? சிவநேசன் ஆழமாக மூச்சுவிட்டார். 20 வருடமா இந்த உண்மையை நான் சுமந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அரசு பிறந்த அன்று மருத்துவமனையில் மின்சாரம் தடைப்பட்டது. அவசர நிலையில் அனைத்து பதிவுகளும் குழப்பமடைந்தன. அதே நேரத்தில் மற்றொரு குடும்பத்திலும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பதிவேட்டில் சில பக்கங்கள் சேதமடைந்ததால் 2 குழந்தைகளின் ஆவணங்களிலும் தவறுகள் ஏற்பட்டன.
அதனால்தான் 2 பதிவுகள், 2 வெள்ளி காப்புகள், குழப்பமான தகவல்கள் உருவாயின. ஆனால் அந்த 2 குழந்தைகளும் தங்களது குடும்பங்களிலேயே பாதுகாப்பாக வளர்க்கப்பட்டனர். இந்த உண்மையை சிலர் தவறாக புரிந்து கொண்டு ஆண்டுகள் கடந்தும் குழந்தை மாற்றப்பட்டது என்ற வதந்தியை பரப்பினர். கருப்பு குடை மனிதன் யார்? அந்த நேரத்தில் கருப்பு குடை மனிதன் அங்கே வந்தான். அன்பு கோபமாக முன்னேறினான். நீ யாரு? அவன் மெதுவாக குடையை கீழே வைத்தான். அவன் பெயர் ரகுராம். அவன் ஒரு தனியார் எழுத்தாளர். கிராமத்தில் பல ஆண்டுகளாக பரவி வந்த மர்ம கதைகளையும் பழைய வதந்திகளையும் சேகரித்து புத்தகம் எழுத முயன்றவன். பழைய புகைப்படங்கள், மருத்துவமனை பதிவுகள், கிராம கதைகள் இவற்றை தேடி அவன் சுற்றி கொண்டிருந்தான். ஆனால் அவன் ரகசியமாக தகவல்களை சேகரித்த விதம் அனைவருக்கும் பயத்தை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் பூந்தளிர் வந்தாள். அவரது கண்களில் கண்ணீர். நான் உண்மையை மறைத்தது யாரையும் ஏமாற்ற இல்லை. தேவையில்லாத வதந்தியால் 2 குடும்பமும் உடையக்கூடாதுன்னு. மகேஷும் அழுதார். அரசி ஓடி வந்து தன் அம்மாவை அணைத்து கொண்டாள். நான் உங்கள் மகள்தான். எனக்கு இதை தவிர வேற எந்த உண்மையும் தேவையில்லை. அன்பும் அங்கே அருகே வந்து சிரித்தான். உறவை உருவாக்குவது இரத்தம் இல்லை, அன்பு. சிவநேசன் கடைசியாக இந்த 3 வெள்ளிக்காப்புகளையும் ஒன்றாக வைத்தார். அவற்றின் பின்புறம் இருந்த எழுத்துக்கள் ஆ, இன், ஓ 3ஐயும் சேர்த்தபோது உருவான வார்த்தை அன்பு. சிவநேசன் சிரித்தார். இந்த குடும்பத்தை காப்பாற்றியது ரகசியமில்லை, அன்புதான். சில மாதங்கள் கழித்து கிராமத்தில் புதிய நூலகம் திறக்கப்பட்டது. அதற்கு பெயர் அன்புக்கரசி அறிவகம். அதன் வாசலில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. வதந்தி குடும்பங்களை பிரிக்கும், உண்மை அவர்களை மீண்டும் இணைக்கும். ஆனால் அன்பு மட்டும் எப்போதும் நிலைத்திருக்கும். அரசி, அன்பு, வெற்றி மூவரும் குழந்தைகளுக்கு புத்தகங்களை வாங்கி கொண்டிருந்தனர். கேமரா மெதுவாக மேலே உயர்கிறது. பின்னணியில் அன்பு ராம கோயில் மனை ஒலிக்கிறது. ஒவ்வொரு மர்மத்திற்கும் ஒரு முடிவு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாற்றுவது உண்மை மட்டுமல்ல, அன்பும் கூட. நாம் கேட்கும் வதந்திகளை நம்புவதற்கு முன் உண்மையை தேட வேண்டும். ஏனெனில் சில நேரங்களில் நம்மை பயமுறுத்தியது ஒரு மனிதர் அல்ல, தவறான புரிதலாக இருக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யுங்கள்.